உலகம் படைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா சரி, அவர் வர்ற வரைக்குமாவது ஒத்துக்க. ஏன்னா அவர் அந்த முதுகத்தன்ல இருந்துகிட்டே இருக்கிறார். ஆதமுல இருந்து அவருடைய வழித்தோன்றலா இருந்துகிட்டே இருக்கிறார். வரணும், பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்ல ரொம்ப டைம் எடுத்தான்னு வச்சுக்கிருவோம். 570 ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கல்ல, 63 மூத்தா போயிட்டாங்கல்ல. இப்ப எல்லாம் என்ன பண்ணிருக்கானே, சரி நம்ம யாருக்கா படைச்சோமோ அவர் வந்துட்டாரு, அவருடைய ஹயாத்தை முடிச்சு விட்டோம், இனிமே இதெல்லாம் வேஸ்ட், நம்ம யாருக்கா படைச்சோன்னு நினைச்சோமோ அது முடிஞ்சு வச்சா காலி பண்ணிட வேண்டியதானுங்க, அதானே செய்யணும். அப்ப அல்ல என்ன பண்ணிருக்கானே, ரசூலுல்லாஹ் மூத்தா போன அன்னைக்கு உலகத்தில் அடிச்சு அன்னைக்கு சூர ஊதி போங்கடா எல்லாம் காலி, நான் யாரை படைக்க நினைச்சனோ அவரை படைச்சு விட்டேன், அவர் அழிஞ்ச பிறகு நீங்க எல்லாம் இருக்க தேவையில்லை, அப்படி செஞ்சிருக்கணும்ல. அவங்களுக்காகத்தான் உலகத்தை எல்லாம் படைச்சான்னு சொன்னா நம்மளே எதுக்கு படைச்சு வச்சுக்கிறோம், அவங்க தான் வந்துட்டு போயிட்டாங்களே, இந்த முன்னோருக்கு அவங்க வரப்போறாங்களே இல்லாட்டி நமக்கு பிறகு. அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தாலே விளங்குது, இது ஒரு கிறுக்குத்தனமான சித்தாந்தம். அல்லாஹ் எல்லாரையும் மனிதர்களையும் நல்லவர்கள் ஆக்கணும், ஒழுங்கா நடக்கணும், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது, தன்னை வணங்கக்கூடிய ஒரு இனம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அல்லாஹ் படைக்கிறேன்னு சொன்னானே தவிர முகமது படைக்க போறதுக்காக வேண்டி படைக்கிறேன் அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அப்படி ஒரு மெசேஜ் இருக்கவும் இல்லை. அப்ப இந்த அடிப்படை தப்பா இருக்கு. இந்த கதையில ரெண்டாவது தப்பு. முதல் தப்பு, அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டதற்கான வார்த்தையை கற்றுத்தர்றான். அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கும் நேர் முரணாக இருக்கிற, சம்பந்தம் இல்லாம இருக்கிறது, அதனால கட்டுக்கது. இரண்டாவது, அல்லாஹ் என்ன சொன்னதா வருதுன்னு கேட்டா, உன்னைய படைக்கலன்னா உலகத்தை எதுவுமே படைச்சிருக்க மாட்டேன், உனக்கு அவர் ஆதம படைக்க முகமது படைக்கலன்னா உன்னைய கூட படைச்சிருக்க மாட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னதாக கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்ல, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக படைக்கல. இன்னும் சொல்ல போனா அவங்க என்னத்தை அப்படி அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க அந்த உலகத்துல. யாருக்காக அல்லாஹ் படைச்ச, நம்மளே ஒரு புது மாப்பிள்ளைக்காக வேண்டி விருந்து தயார் பண்றோம், புது மாப்பிள்ளைக்காண்டி விருந்து தயார் பண்றோம்னு வைங்களேன். அந்த தயார் பண்ணோம்னா என்ன செய்வோம், மற்றவங்க முன்னாடி வரவங்க கொடுக்க மாட்டோம். வீட்டுல மருமகன் வந்திருக்காரு, மருமகனுக்காக விருந்து ரெடி பண்றீங்க, அதை ஒட்டிக்கிட்டு கூட 10 பேர் திங்கலாம். ஆனா பிரதானமா யாரு கிடைச்சாவனு, அவரு தானே கிடைக்கணும், அவரு தான் விசேஷமா உள்ளது அவரு தான் கிடைக்கணும், ஈரல் மூளை எல்லாம் அவரு தான் கிடைக்கணும், அதோட சேர்ந்து மற்றவங்களுக்கு கிடைக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காகத்தான் அம்பட்டையும் படைச்சங்கும் போது மற்ற யாரும் அனுபவிச்சதை விட அவர் கூட அனுபவிக்க விட்டுருக்கானல்ல. மற்றவங்க சைடுல சாப்பிட்டு தொலைஞ்சிருப்போங்கடா, நீ சாம்பார் ஊத்தி தாச்சா ஊத்திட்டு போ, இந்த பிரதானம் அவருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நான் அவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு தானே நீங்க நினைப்பீங்க. அவருக்கு தான் இந்த விருந்தை தயார் பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான விருந்தாளிக்காக வேண்டி விருந்தை ரெடி பண்றீங்கன்னு சொன்னா, அந்த பிரதானமான சரக்குலாம் யாருக்கு சேரணும், அவருக்கு சேரணும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 2ஆம் பட்சம் தான், மிச்சம் இருந்தா கொடுப்பீங்க. அப்படியே முன்னாடியே கொடுக்கறதா இருந்தா கூட என்ன செய்வீங்க, ஒரு சாதாரண சாப்பாடுகளை கொடுத்துட்டு தனியா அவருக்கு வேண்டி எடுத்து வச்சிருவீங்க. மாப்பிள்ளை வரும்போது மட்டும் என்ன செய்வீங்க, அவருக்கு கொடுப்பீங்க. இதான மெத்தடு. அப்ப யாருக்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சான்னு சொல்லப்படும் இந்த கதையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி, அவங்களுக்காகத்தான் படைத்தான் என்று சொல்ற அவர் தான் உலகத்திலே கொஞ்சமா திண்டவர். உலக மக்கள்லயே அவருக்கு தான் படைக்கப்படவே இல்லை. அவர் என்ன சாப்பிட்டாரு, அவர் என்ன அணிந்தாரு, எங்க குடியிருந்தார்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டோமே அதை கூட அவர் சாப்பிடல, நம்ம அணிகிறோமே அது கூட அவர் அணியல, நம்ம இருக்கிற வசிக்கிறோமே வீடு அது கூட அவர் என்ன செய்யல, வசிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். அவர் யாருக்கு அல்லாஹ் படைச்சான், அவருக்கு இப்படி செய்வானா, அவருக்கு தான் அல்லாஹ் படைச்சு தானே செய்வான். அப்படி மதீனாவுல பெரிய அரண்மனையை கட்டி, உலகத்துல எவனும் கட்டாத அளவுக்கு அந்த அரண்மனையை ஆக்கி, அதுக்குள்ள ஒரு சொகுசு அவர் இருக்க வச்சு, பார் நான் யாருக்கா படைச்சிருக்கிறேனோ அவருக்கு தான் இந்த செலவ கல்லு தங்கம் எல்லாம் அவருக்கு தான். வைடூரியத்தை பார்த்தது கிடையாது, வைரத்தை யூஸ் பண்ணது கிடையாது, எல்லாத்தையும் அவருக்கு தான் படைச்சாங்க. அவருக்கு தான் படைச்சான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்யல, தங்கத்துல எதுவுமே அடியல, வைரத்துல ஒண்ணுமே பண்ணல, வைடூரியத்துல ஒண்ணுமே பண்ணல, எந்த மார்பிள் கல்லும் போடல, வெறும் குடிசை, கீழே மண்ணு, 5க்கு 10 10க்கு 5ங்கிற ஒரு இடம். அவருக்கா படைச்ச மாதிரி தெரியுதா இது? அப்ப ஒரு ஆளுக்கா நான் உங்களுக்கு தான் சோறாக்கி வச்சிருக்கேன்னு கூட்டிட்டு போயிட்டு மிஞ்சி போன பழைய சோத்தை கொடுத்தீங்கன்னா ஒத்துக்குறான் அவன்? என்னை கூட்டு போய் உங்களுக்காக விசேஷமா தயார் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வந்தா என்ன செய்றீங்க, முந்தா நாள் வச்சு பழைய சோறு இருக்கும்ல தண்ணி ஊத்தி இந்தாங்கிறீங்க. அப்ப எனக்கு செஞ்சு நான் ஒத்துக்குருவேனா? எனக்கு செஞ்சாங்கிற இது கொடுக்குறியப்பா, அப்ப எனக்கு செய்யல, வேற யாருக்கும் செஞ்சிருக்கீங்க, அதான் அர்த்தம். அப்ப இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் படைச்சான்னு சொன்னா, அவங்க போட்ட சட்டை என்ன, உலகத்துல எவனும் போடையில துணியத்தையும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எவனும் இருக்க முடியாது, அவ்வளவு மோசமான ஒரு சட்டை, படுக்கிற பாய் அவ்வளவு மோசம், சாப்பிடுற உணவு அவ்வளவு மோசம், 3 நாளைக்கு அடுப்பு எரியாது வீட்டுல, ஒரு நாள் சாப்பிட்டா ஒரு நாள் சாப்பிட முடியாது. இதுதான் அவருக்கா படைச்ச லட்சணமா? அவர் என்னத்தை செங்கோல் வச்சிருந்தாரா, அவர் தொப்பி வச்சிருந்தாரா, கிரீடம் வச்சிருந்தாரா, தங்கத்துல செருப்பு போட்டிருந்தாரா, என்னத்தை அனுபவிச்சார் சொல்லுங்க பார்ப்போம்? ஒண்ணுமே அனுபவிக்கல. நம்ம அந்த உலகத்துல நம்ம காலத்துல வாழக்கூடிய பரம ஏழைங்கிற பிச்சைக்காரன், அவன் அனுபவிக்கிறத விட கம்மியா அனுபவிச்சாங்க. ரொம்ப பிச்சைக்காரன் நீங்க ஒருத்தன் உணவு காட்டினீங்கன்னா அவன் கூட நல்லா சாப்பிட்டு இருப்பான். அப்படி அவர் சாப்பிட்டது இல்லை. அவன் கூட ஒரு 5 செட்டை வச்சிருப்பான் பிச்சைக்காரன் கூட, அவருக்கு ஒரு செட்டுக்கு மறு செட்டை கிடையாது. அப்ப என்ன அவருக்கா படைச்சாங்க, எங்க அவருக்கா படைக்கல நல்லா தெரியல.
இந்த உலகத்தை அவருக்கு படைக்கவே இல்லை. அவர் மறுமைக்கு உள்ள வாழ்க்கை அவரோட எனக்கு துன்யாவுக்கு என்னன்னு சொல்லிவிட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் மறுத்து விட்டாங்க. அதான் பாயிண்ட். ஒரு கைத்து கட்டில படுத்து கிடக்குறாங்க. மேனி எல்லாம் அந்த கைத்து கட்டில் என்ன செஞ்சிருது, வரி வரியா கட்டம் கட்டமா போட்டுருது. உமர் இல்லான்னு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி மேனி எல்லாம் இப்படி போயிடுச்சு, நாங்க வேணா ஒரு விரிப்பு வாங்கி தரட்டுமா கேட்கறாங்க. அப்ப ரசூல் என்ன பண்ணிருக்கேன்னு, எனக்கு தானே படைக்கப்பட்ட எனக்கு தானே கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேனே, விரிப்பு வாங்கி தரட்டுமான்னு கேட்டா இந்த உலகம் படைக்கப்பட்டது யாருக்கு, எனக்கு தானே, கொண்டு வா விரிப்பெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கானு. எனக்கு துன்யாவுக்கு என்ன இருக்குங்கிறாங்க. யாருக்கா உலகம் படைக்கப்பட்டு இட்டு கட்டி வச்சிருக்கிறானோ அவங்க சொல்றாங்க, உலகத்துல பிறந்து சொல்றாங்க, எனக்கும் துன்யாவுக்கு என்ன இருக்கிறது. ஒரு வழிபோக்கன் மரத்தடியில நிழல்ல இலைப்பாடுற மாதிரி நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் சேர போகக்கூடிய ஆளு. நான் அங்க போயிட்டு இருக்கேன், பெரிய இடத்துக்கு போறப்பா, அது பயணத்துல உள்ள ஒரு இலைப்பாறுகிற இடம் இது. இது எனக்கு என்னத்துக்கு சொகுசு வாழ்க்கை. அப்ப இந்த உலகம் படைக்கல, அவங்களுக்கு இல்லைன்னு ஆகி போச்சுல, எனக்கு படைக்கலன்னு சொல்லிவிட்டாங்களா அவங்கள. இது நமக்கு படைக்கப்படல, இது போற இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற இடம், அவ்வளவுதான், போய் சேர வேண்டிய இடம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகம் பூரா படைக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை அந்த செய்தி தருதுன்னு சொன்னா அதுவும் தவறான செய்தி ஆயிடுது. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த சம்பவத்திலே நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு வச்சுக்கிட்டா. இப்ப நம்ம ஒரு ஆளுக்காகத்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம் வைங்க, முக்கியமான விருந்தாளி அவர் தான். அவர் அந்த விருந்தாளிய வரக்கூடியவர் நம்ம வீட்டில் நுழையும் போது சில தவறுகள் அவரிடமிருந்து நிகழ்ந்தா கூட நம்ம பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். உதாரணமா முதலமைச்சருக்கு உங்க வீட்டில் விருந்து கூப்பிட்டீங்க, வரும்போது என்ன செய்றீங்க, உங்க வீட்டில் நிறைய கட்டுப்பாடுலாம் போட்டு வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல கால் மிதிக்க கூடாது, புட்பூண்டுகள் இருக்கு, செருப்பு கழட்டி தான் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், நிறைய விதிமுறைகள்லாம் போட்டிருப்பீங்க. வாசல்ல செருப்பு கழட்டி தான் உள்ள வரணும், தொடச்சிட்டு தான் வரணும், கை காலம் அலம்பிட்டு தான் வரணும் எல்லாம் போட்டிருப்பீங்க. இது யாருக்கு, பொதுவா உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கேன்னு வைங்க. முதலமைச்சரை பிரதமரை விருந்து கூப்பிட்டீங்க, மன்மோகன் சிங் வீட்டுக்குள்ள வர்றாரு. வரும்போது சார் எல்லாத்தையும் விரிச்சு தள்ளிட்டு வர்றாரு. என்னடா கேப்பீங்களா, அது நம்ம கவனிக்கவே மாட்டோம். யார் வர்றா, மன்மோகன் சிங் பிரதமர் வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லும் பொழுது அவர் மிதிச்சாலும் கேட்க மாட்டோம். ஏதாவது பிடிச்சி கதை பிடிச்சி இழுத்தாரு, கைப்பிடி தனியா வந்துருச்சு, உடச்சு முடியாது சொல்லுவோம். அது வேற ஒருத்தர் உடச்சா கேட்போம், அவர் உடச்சா கேட்போமா, ஏன் கேட்க மாட்டோம். அவர் தான் நம்ம பிறந்த விருந்தாளி கூப்பிடுறோம், அவருக்கு என்னவும் செய்ய நம்ம தயாரா இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நம்ம செருப்பு போட்டு உள்ள வந்தாலும் கழிச்சுட்டு சொல்ல மாட்டோம். கிழிச்சாலும் தெரசில இப்படி தொங்குறாரு, கிழிச்சு போச்சு, கிழிச்சு சொல்லுவோமா. நம்ம பையன் கிழிச்சா கூட சொல்லுவோம், அவர் கிழிச்சா சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு விசேஷமா நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு பெருமை, வந்துட்டாலே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான்னு கேட்டா அது உண்மையா இருந்தால், இந்த உலகத்துல அவங்க சில அப்படி மனிதர்கள் சில தப்பு செய்யறாங்கல்ல, நம்மளை கண்டிக்கிற கூட இருக்கல கண்டிக்கிறான், அவங்களுக்காகத்தான் உலகம் படைச்சு வச்சிருக்கிறான், அவருக்காக படைச்சதுல ஒரு 1 2 கூட செஞ்சு போறாரு அப்படின்னு விட்டுருந்தோமா இல்லையா. அல்லாஹ் என்ன பண்றான், பல சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம், அபஸவத வல்லா சம்பவம். ஒரு குருடர் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செல்வந்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குருடர் வந்தது அவங்களுக்கு பிடிக்கல, பணக்காரங்களோட பேசிட்டு இருக்கும் இந்தானியா நேரம் கட்ட நேரத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுழிச்சிட்டாங்க. சலாம் சொல்ற கூட பதில் சொல்லல, அவங்க கடுக்கடுப்பு ஆயிட்டாங்க. இது அந்த குருடருக்கு கூட தெரியாத ரசூலுல்லாஹ் கடுக்கடுப்பு ஆனது, கண்ணு தெரிஞ்சாதான் தெரியும். அந்த பணக்காரரை திருப்தி கொடுத்ததுக்காக இப்படி நடந்துட்டாங்க மனிதங்கிற முறையில். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் படைச்சிருந்தா நம்ம அது பரவாயில்ல அப்படின்னு நல்லா இருக்கணும், சரி சரி விட்டு இருக்கணும். அல்லாஹ் என்ன பண்றான், அபஸவத வல்லா, இவர் முகத்தை சுழித்துக் கொண்டார், அலட்சியம் செய்து விட்டார். அன்ஜாஹுல் அமா, ஒரு குருடர் வந்ததற்காக இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு கட்டுமே அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்கிறான். அம்மா மனிஸ்தகனா, யார் உன்னை அலட்சியம் செய்கிறான், அந்த பணக்காரன். ஃபஅன்தலஹு தஸத்தா, அவனுக்கு வழியை போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அம்மாமன் ஜாக்க யஸா, உன்னை நோக்கி ஓடோடி ஒருத்தர் வருகிறாரே அவரை ஃபஅன்தான் முத்தலஹா, அவரை அலட்சியப்படுத்துறியா நீ, உன்னை தேடி உன்னை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராயிட்டாங்களே மதிச்சு வர்றார் அவர் குருடர், அவரை விரட்டி அடிக்கிறீங்க நீங்க. இவன் உங்கள்ட்ட பேரம் பேசிட்டு தெரியுறான், இவனுக்கு போய் வழியை சொல்றீங்களா நீங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் அல்லாஹ் எச்சரிக்கிறான. அவங்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருந்தா நீ நம்ம ஆள்பா, மற்றவங்க நீ சொல்லிட்டு போ ஓகே அப்படின்னு செஞ்சிருக்கனால நம்ம அப்படித்தானே செய்வோம். நம்ம அவர்தான் முக்கியமான பிரதான ஆள், ஒரு ஆளுக்காக அவ்வளவு செய்யறோம்னு சொன்னா அவர் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டோமே, கேட்டுவிட்டான். அவன் ஒரு ரூல் போட்ட ரூல் தான், யாரும் மீறக்கூடாது, யாருக்காவது படைக்கப்படல, அதனால கணிக்கிறான்ல. அதே மாதிரி என்ன இருக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உஹது போர்ல பல்லு உடைக்கப்பட்டு
ரத்தம் சிந்து பயங்கரமான நிலை, மௌத்தா போயிட்டாங்கன்னு வருந்தி மூர்ச்சிட்டு விழுந்துட்டாங்க. களத்துல பூரா பரப்பப்பட்டுருச்சு முகமது மௌத்தாயிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் தாங்க முடியாம, வேதனை தாங்க முடியாம, நபியுடைய முகத்துல ரத்தச்சாயம் பூசிட்டாங்களே, இவங்க எப்படி ஜெயிப்பாங்க, இவங்க எப்படி உருப்படுவாங்க, இவங்க உருப்படவே மாட்டாங்கன்றாங்க. யாரு? அவங்களுடைய முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் ஜெயிக்க முடியாதுன்னுட்டாங்க. இப்படி ஒரு நபி சொல்லக்கூடாது. ஏன்? முகத்தில் ரத்த காயம் ஏற்படுத்தினதுக்காக ஜெயிக்க கூடாதுன்னா அப்ப இதான் தீர்மானிக்குமா? அல்லாஹ் தீர்மானிக்கிறது இல்லையா? முகத்தில் ரத்த காயம் பூசினவன கூட அல்லாஹ் என்ன செய்வான்? நாடுனா ஜெயிக்க வைப்பான், அங்கதான் தண்டிப்பான், மறுமையெல்லாம் தண்டிப்பான். உலகத்துல நபிமார்களை கொலை செய்தவர்கள் எல்லாம் கூட நல்லா இருந்துருவாங்க, அநியாயக்காரன் கூட நல்லா இருந்துட்டு போயிருவான். மறுமையில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அல்லாஹ் என்ன கேட்கலாம் தெரியுமா? உடனே லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது. அது என்னது? உன் முகத்தில் ரத்த காயத்தை ஏற்படுத்திட்டான்னு சொன்னா ஜெயிக்க மாட்டான். நீ எப்படி சொல்லுவ? நான் நினைச்சா அவனையும் ஜெயிக்க வைக்குவேன், நான் நினைச்சா உனக்கு தோல்வி தருவேன். உங்களை அடிச்சா ஜெயிக்க கூடாதோ நீங்க தீர்மானிக்க போறீங்களான்னு கேட்கறான்ல. உங்களை அடிச்சுட்டான்னு சொன்னா அவன் தோத்துதான் அவனு நீங்க டிசைட் பண்ண போறீங்க, நான் செய்யணுமா? நீ எப்படி செய்வ? அல்லாஹ் கேட்கிறான். 3வது அத்தியாயத்துல 128வது வசனத்தில் சொல்கிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு படைக்கப்பட்டுச்சு விளங்குதா? அவங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருந்தால், அட பாவிகளா, நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்தேனோ அவரை அடித்து விட்டீர்களா? இந்த அப்படி அழிஞ்சு நாசமா பண்ணிருப்பானல்ல. நான் யாருக்காக இந்த உலகத்தை படைத்திருக்கிறேனோ அவரையே நீங்கள் அடித்து விட்டீர்களே, ஆனால் நான் விடுவேனா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை சொன்னாய். ஆமா, உருப்பட மாட்டார்கள். நான் உனக்காக தான் அவங்களையும் படைச்சிருக்கிறேன், உங்ககிட்டே கைவரிசை காட்டாங்களா? அப்படி சொல்லாம அல்லாஹ் என்ன பண்றான்? அதை டிசைட் பண்ற நீனா நானாங்கிறான். யாரு ஜெயிப்பா யாரு தோல்வி அடைவாங்கிற முடிவு எடுக்கிறது நீனா நானா? நான் தான் எடுப்பேன், நீ எடுக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப அவங்களுக்கு படைக்கப்பட்டது அப்படி செஞ்சிருப்பானா? அல்லாஹ் இப்படி கண்டிச்சிருப்பானா? அதே உகது போர்ல எடுத்துக்கொள்வோமே, அவங்க இறந்து விட்டார்கள் என்று வதந்தி பரவுறது. பரவணும்னு என்னாச்சு? சஹாபாக்கள் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. ஏன் ஓட்டம் பிடிக்கிறாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் அவங்க பார்க்கல, ரசூலுல்லாஹ் தான் பார்த்தாங்க. நீங்கள் பார்க்கல, நம்ம யாரும் பார்க்கல, அல்லாஹ் யாரும் பார்க்கல. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுடைய நாணயம் நேர்மையை பார்த்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்தாங்க. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, பொய்யே சொன்னது இல்ல. அதனால அல்லாஹ் விஷயத்திலே அவர் சொன்னது கரெக்டா இருக்கு நம்பி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவன, ஆமா ரசூலுல்லாஹ் இல்லாம நம்ம என்னத்தை போர் போட்டு என்னத்தை ஜெயிச்சு என்னத்தை இது பண்ணி போங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிச்சாதான் அப்புறமா என்ன ரசூலுல்லாஹ் அவருக்கு மௌத்தா போயிட்டாங்கல்ல அப்படின்னு மௌத்தா போயிட்டாருங்கிற வதந்தி பரவுன உடனே சஹாபாக்கள்ல பாதி பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். அதுதான் முக்கியம். முகமதுக்கு படைக்கப்படலைங்கிறான். இது என்ன சொல்றான்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ஒரு தூதரை தவிர வேறு இல்லை. அவர் ஒரு தூதர், அவர் இருப்பார் போவார். அவருக்காக நீங்க இஸ்லாத்தில் இருக்கீங்களா? நீங்க அல்லாஹ் கேட்கிறான், இந்த மார்க்கத்தில் நீங்க இருப்பது அவருக்காக வேண்டியா எனக்காக வேண்டியா? அவர் போனா நீங்க போய் திரும்பி போயிருவீங்களா கேட்கிறான். எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலத்தி மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். இவர் மட்டுமா போயிட்டாரு? இன்னும் நிறைய பேர் போய் சேர்ந்து விட்டார்கள். அவை மாத்தவ குத்தில, இவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா? நீங்களா இந்த முகமது இருக்கிற வரைக்கும் இருப்பீங்க, அவர் யாராவது காலி பண்ணிட்டா நீங்க திரும்பி போயிருவீங்களா? அவர் செத்துட்டாருன்னா உடனே திரும்பி போயிருவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஒமன் என் கழிவாள் அகிமைகி, எவன் இப்படி காரணம் கூறிக்கொண்டு வந்த வழியை திரும்பி செல்கிறானோ பழையவர்களாக செய்யா, அல்லாவுக்கு அவனால் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது. போறவங்க போனாங்க. எனக்காக மார்க்கத்தில் இருக்கிறவன் இரு, முகமது இருந்தா தான் இருப்பேன், இல்லாட்டி போயிருவாங்க, ஓடு, உன்னால எனக்கு எந்த கேடும் செய்ய முடியாதுன்னு கொதிச்சு போறான்ல. இதுல என்ன விளங்குது? இந்த மார்க்கத்தில் இருப்பது எனக்காகத்தான் இருக்கணுமே தவிர முகமது இருப்பார் போவார், நீ எப்படி அவருக்கான இந்த மார்க்கத்தில் இருப்ப அப்படின்னு கேட்கிறான். எங்க 3வது சூறாவுல 144வது வசனம். அந்த ஒரு வசனம் போது நம்முடைய ஈமானை சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான வசனம். அப்ப இதுல என்ன விளங்குது? அவங்களுக்காக இந்த உலகம் படைக்கப்படல, படைக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தானே படைச்சிருக்குது, அவங்க இல்லாம நீங்க எப்படி நல்ல முடிவு எடுத்து பாடுங்க அப்படின்னு நல்லா பாராட்டி இருக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஓடி போனவர்கள் எல்லாம் கண்டிக்கிறான். எப்படி நீ ஓடுவ? அவருக்கா நீ இருப்பியா நீ? அப்ப அவங்களுக்கு படைக்கல. இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய தத்துவத்தை விளங்காதவர்கள் இந்த கதையை ஜோடித்து வைத்திருக்கிறார்கள், கட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் கேட்கிறான், உலகத்த கவலை அலைனா பகல் அகாவில், இந்த முகமது நான் சொன்ன சொல்லோடு சில விஷயங்களை சேர்த்து இட்டுக்கட்டி சொல்வாரே, ஆனால் அவரை வளர்த்து